இந்த வீடு பாருங்களேன் காய்ஸ், இந்த வீடு பாருங்கள், சும்மா சூப்பராக இருக்கு. ஒரு பழைய வீடு, எப்படியும் 90s 80sலாம் கட்டியிருப்பாங்க நினைக்கிறேன். அந்த டிசைனே பாருங்கள். ஸோ கைஸ், வெல்கம் பேக் டு லவ் பர்ஸ் சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம இன்றைக்கி திருத்தணி போகிறோம். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக இதான் vlog. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், வீடியோ கண்டினியூ பாருங்கள். பிரியா கிளம்பிட்டியா? ஹாய் சொல்லு. ஹாய் கைஸ், ஹாய் சொல்லுங்கள். நல்லா வச்சுட்ருக்கியா? எங்கம்மா போகிறீங்க? எங்கே போகிறேன் நண்டு கம்மியார்? வா, செம்மையாக இருக்குது லொக்கேஷனு. விட்டு அங்கேயே போயிருவீங்க போல், ஏரிக்கு போயிருவீங்க போல். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏரி தான். ஓகே, கிளம்பியாச்சு. ஓகே, நம்ம நண்பர்களுக்கு ஹாய் சொல்லு. ஹாய் கைஸ். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். ஸோ கிளம்பலாமா? ஹாய். எல்லாம் ஃபோன் எடுத்தீங்களா? ஃபோன் எடுத்தீங்களா? உன் ஃபோன் என்கிட்ட தான் இருக்கு. போடு சீட்ஸ் ஆஃப் பண்ணிட்டா. லைட் போட்டு வா. பை. ஃபேன் ஆஃப் பண்ணு. டாடி இந்த முதல்ல தூக்கி உள்ள வைடி. எப்பாடா, நான் எப்படியோ பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு. சரியான வெயில் காய்ஸ். அங்கேருந்து வரங்குள்ளே இப்போ போதும் ஆயிடுச்சு. ஹாய் சொல்லிடுங்க. ஸோ நம்ம பஸ்ஸிலேருந்து இறங்கி நம்ம வில்லியோகா ஸ்டேஷன் வந்துட்டோம். இங்கேருந்து நம்ம திருத்தணி ட்ரெயின் பிடிக்கணும் காய்ஸ். ஓகே காய்ஸ், நம்ம ட்ரெயினில் வந்து உட்காந்தாச்சு. சுரேஷ், நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா திருத்தணி ரீச் ஆகிட்டோம். ஏய், ரூம் எடுக்கலாமா? இல்லை ஜட்ஜி நாடமே ஒன்றரை இருக்குங்க ட்ராவல. பாட்லி வாங்குங்கிறேன். நான் முடி ஸ்டேஷனை பார்க்கல. இதானா? நீங்கள் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ கூட இல்லை இந்த பக்கம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஓலை தான் புக் பண்ணோம். டின்னர் முடிச்சாச்சு. ஸோ நம்ம பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறோம். பிரியா, மாமா அத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்டோவில் போயிட்டாங்க. நாங்கள் 4 பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸில் நடக்கிறோம். திருத்தணி முருகன் கோயிலில் ஸ்டெப்ஸில் நடந்துடலாமா? நடந்துடலாமே. என்னென்ன வாங்கணும் வாங்க. உப்பு இருக்கா? வெல்லம் இருக்கா? வெல்லம் கட்டி தானே வாங்கி. எவ்வளோ? 30 ரூபாவா? சேஞ்ச் வச்சிருக்கீங்களா? இல்லை இருக்கு, ஜிபே தான். பட்டை போட்டா எங்க அம்மா அதுதான் நல்லா ஜாலியா இருந்திருக்கும். இங்க தானே உட்காந்து சாப்பிட்டேன் இந்த மாதிரி இடத்துல. ஆமா, இங்க உட்காந்து புளி சாதம் எங்க சித்தி ஏதோ கட்டிட்டு வந்துச்சு. எல்லாத்தையும் உட்காந்து சாப்பிட்டு ரோட்லயே அப்படியே படி ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஜாலியா இருந்துச்சு.
இருங்க சூப்பரா இருக்குல்ல, கிளீனா இருக்கு. மலை மலை இது தெரியுதா? டிஃப்ரெண்ட் உனக்கு மேலும் அது வந்து ஃபுல்லா ரூம்ஸ் தான். ஸ்டார்ட் ஆகும். படிக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கலாம். இதெல்லாம் வீடெல்லாம் பட்டாவா எப்படிமா? நாட்டு பட்டாலாம் இல்லை, பட்டாலாம் இருக்காது. எப்படி கட்டுவாங்க போகிறான் வீடு? ஸோ அதுக்கு மேலே ஒரு கோயில் பாருங்க. இது என்ன கோயில் பிரியா? இது என்ன கோயில்? இந்த பக்கம் ஒரு தெரு போகுது. வேஸ்ட் குளம். அதுக்குள்ளே முன்னாடி ஏத்துட்டியா? சரி வா, அது ஒரு கணக்காக தான் இருக்கும். குளம் எங்க இருக்கு? குளம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சியா? முருகா முருகா முருகா. குளம் இல்லை, ஆனால் இங்கே தான் இங்கே இருக்கும். முருகா குளம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா மலையில் வீடு கட்டிருக்காங்க. சும்மா பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருக்குது. ஆக்சுவலாக தெருவில் பாருங்கள் எப்படி இருக்குது. இது எல்லாமே ஆக்சுவலாக மலையில் போட்ட ரோடு. மலையை கொடைஞ்சி போட்ட எல்லாமே வீடும் சரி, இந்த ரோடும் சரி. இங்கே ஒரு குளம் இருக்குது. ஸோ குளத்தை தேட தான் வந்திருக்கோம். ஸோ அப்படியே உங்கள் தெருவை கட்டுற பாருங்க. ஃபுல்லாக மலை தான் கைஸ். குளம் இல்லையா இந்த பக்கம்? இங்க இருக்க கடை மாவு ஆனா குளம் எங்க இருக்கு? ஓகே ஓகே. ஸோ ஓகே ஓகே. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குளம் இல்லை. ஸோ நம்ம இந்த பக்கம் தான் போனோம் கரெக்டா? ஓரம் ஓரம் மோகனா ஓரம். இந்த ஏரியாவில் பார்த்தியா 9 மணி 9 தான் அது. ஆனால் பாரு ஃபுல்லாக இதாக இருட்டாக இருக்குது. எல்லாம் உள்ளே தான் இருக்காங்க போல, வெளியே வரமாட்டாங்க போல. இந்த வீடு பாருங்களேன் காய்ஸ், இந்த வீடு பாருங்கள். சும்மா சூப்பராக இருக்கு. ஒரு பழைய வீடு, எப்படியும் 90s 80sலாம் கட்டியிருப்பாங்க நினைக்கிறேன். அந்த டிசைனே பாருங்கள். கட்டுதானே? இன்னும் மேலே மண்டபம்லாம் இருக்கு. தூங்குறவங்களாம் பேய் என்ன சல்ல சல்லுங்குது. ஜாலியாக இருக்கிறதுக்கு அதுக்கு சல்லு சல்லு. இங்கெல்லாம் வீடு இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரு வீடு இருந்தால் இங்கே இருந்தால் எப்படி இருக்கும்? புண்ணியம். ஒரு கேள்வி 5 நிமிஷம் கிட்ட இந்த பக்கமா இந்த பக்கமா இது கீழே நம்ம போகுது. அங்கதான் ஏறணும்னு நினைக்கிறேன். எப்படியா? ரைட் சைடு வா. ரைட் சைடு வாங்க. சொல்றாங்க இந்த பக்கம்னு. அப்புறம் பேச்சு கொடுக்க கூடாதுமா கிட்ட.
இங்கே ஒரு கோயில் இருக்கு. கூட வாமா. வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா அந்த காலத்து வீடு. வீடு எல்லாமே பாரு, சூப்பரா இருக்கு. ஏய் வீடு பாரு. இது மம்மி டாடி டெம்பிள். சும்மா அப்படி ரோடு அப்படியே கீழே போகுது கைஸ். கீழே போய் மேலே வருது. எல்லாமே ஒரு தெருவு. இந்த காலத்து வீடு பாருங்க. திருநை வச்சு கட்டியிருக்காங்க. திண்ணை வச்சு கட்டிருக்காங்க. சாரி. வாவ். அப்டேட் தான். காலை சுத்தி கட்டி வந்தது. இதான் கோலம். காலில் கட்டி வந்தது. மொத்தமா போடு. நான் போடக்கூடாது. உடம்பெல்லாம் போட ஆறு போடு. காலில் போடு. வேண்டி போட்டு வச்சு. வாட்டர் த்ரோ பிளேயர் தானே நீ? த்ரோ பால் பிளேயர் தானே? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சும்மா அழகான கடைகள் இருக்கு. சூப்பராக தெரியுதுல்ல கோபுரம். மோனா மாமா எங்க பொம்மை? நீங்க வாங்கலாம், பக்கத்துல வாங்க. பொம்மை கடை சொன்னது இருக்குமா? நான் சொன்னேன் கற்பூரம் இருப்பாங்க. கற்பூரம் இருக்கா? கொடுப்பா. ஒன்று கொடுங்கண்ணா. எவ்வளோ ஒன்று? இங்கே தான் படிக்கிறது ஸ்டார்ட்டு. இதான் திருத்தணி கோயிலுக்கு படிக்கிறது ஸ்டார்ட்டு. அரோகரா சொல்லு மோனா. அரோகரா அரோகரா. இந்த வீடு எடுத்து தங்குவாங்க. இதெல்லாம் வீடு பார்த்தீங்கன்னா சும்மா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா திருநை வச்சு கட்டியிருக்காங்க வீட்டில். ஸோ வீடு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு எல்லாம் அந்த காலத்து வீட்டு. இதெல்லாம் ஹிஸ்ட்ரி. ஆனால் யாருமே கண்டுக்கிறது இல்லை. இது எத்தனை படிக்கட்டு மொத்தம்? 365. 800 சொன்னீங்க. ஸோ இங்கெல்லாம் ஸ்ட்ரீட் லைட்டே இல்லை. என்ன சாமி இது? விநாயகரா? வந்துட்டோம். இன்னும் எவ்வளோ தூரம்? இதுவே தெரியலையே. இந்த ஆள் தான் வந்துச்சு. அவ்வளோதானே இருக்கு. வேல் தெரியணும். ஆட்டு எப்படி திரிக்கணும்? உங்களை படி ஏறி வரணும். பொறுமா போமா. ஸ்பீக்கர் விட்டு இந்த நேரம் ஓடி இருப்பாங்க. நீங்களே என்ன நடக்குறீங்க? எவ்வளோ தூரம்?
அது பேர். ம் முடியலையா? வா மோகனா உட்காரலாம். வா போலாம். ஃபுல்லாக டயர்ட் ஆயிடுச்சு கைஸ். எப்படி ஒரு 100-150 படிக்கிட்டு இருந்துருப்போமா? எவ்வளோ படிக்கிட்டு வந்திருப்போம்? 10 150 200 படிக்கிட்டு வந்திருப்போமா? இன்னும் எவ்வளோ படிக்கிட்டு இருக்க? சுரேஷ் மேலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் வந்திருக்கோம். அவங்க பாட்டு ஓடுறாங்க ஜாலியாக. என்னாச்சு? வீடு கட்டுறா. மோகனா இரு, வீடு கட்டலாம். நல்ல 2 மாடி வீடா கட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் வீடு கட்டிருக்காங்க. அது ஒரு நம்பிக்கை. செங்கல் நம்ம வீட்டில் நம்ம சொந்தமாக வீடு கட்டணும்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு நம்பிக்கை. கலைக்காதீங்க. இந்த தண்ணி குடி. எல்லாரும் வீடு கட்டணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு சாமிகிட்ட வேண்டி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கல் அடுக்கி வச்சுருக்காங்க. யாரு? ஒரு பக்கம் உங்களுக்கு ஒரு பக்கம் எங்களுக்கு. ஓகே அங்கே பிரிச்சாச்சு. அதுக்குள்ளே தண்ணி குடிச்சோம். தண்ணி நேரம் வேணும். இதோ இந்த பக்கம் தான் சொன்னாரு. இந்த சைடு தான் சொல்லியிருக்காரு. யாரு? அந்த அங்கிள் இந்த சைடு வேண்டாமா அப்படின்னு பெரிய சர்ப்ரைஸ் காட்டுறாங்க. கழுவி போயிடுச்சுப்பா சாமி. அசிங்கமாக போச்சு நமக்கு. வா போகலாம். ஆமாம் முருகா 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 முருகா. ஆண்டி எங்கே இருக்காங்க? மேலே இருப்பாங்க. முருகா ஸோ அவ்வளோ வந்துருச்சு. என்ன ஒரு 100 படிக்கிட்டு இருக்குமா இங்கேருந்து நம்மக்கிட்டேருந்து? ம் கோபுரம் எடுமா. கோபுரம் சூப்பராக இருக்குது. ஓ சூப்பராக இருக்கு. புள்ளாடு பிரியா உனக்கு முடியல சொல்லு, உட்காந்துட்டு போகலாம். தூக்கிட்டு போங்கன்னு பார்த்தா உட்காந்துட்டு போங்க. வாடா. ஏய் வாங்க. இங்கெல்லாம் ஏன் குங்குமம் வச்சுருக்காங்க? வேண்டுதல். வேண்டுதல். இன்னும் கொஞ்சம் தான். வாவ் டோட்டல் திருத்தணி சிட்டியே தெரியுது. காய்ஸ் வந்தாச்சு. ஸோ நம்ம வந்துட்டோம் திருத்தணிக்கு. வேற லெவலு. நீ கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருக்கு போல. எங்கே இருக்காங்க? படிக்கட்டு ஏறி கோயிலுக்கு வந்தாச்சு கைஸ். சப்ரி ஆய் சொல்ல, ஆய் சொல்லு. ஸோ வி சக்சீடு. ஹாய். வீடியோ நம்ம கிளம்பிட்டோம். திருத்தணி குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்க. வேர்கல்ஸ் வந்து நீ பாட்டுக்கு வரக்கூட இடிச்சா அடிக்கணும். அப்படி வர சொல்லுவாங்க. எவ்வளோ கூட்டம் பாருங்க. ஆ எங்க அவரை காணோம் மாமாவை?
எடுக்கிறேன் உனக்கு எல்லா போட்டோ எடுக்கிறேன். வீடியோ தான் போயிட்டு இருக்கு. அதான் எடுத்துட்டு இருக்கேன். A few minutes later. சொல்லுங்க ஆண்டி. அரோகரா. வா போலாம். ஸோ முடிஞ்சிச்சு காய்ஸ். நான் வந்து திருத்தணி சாமி கும்பிட்டாச்சு. சரி சரி. தமிழண்ணா எல்லாரும் கைப்போஸ்டுக்கும் போய் சாமி பார்த்துட்டு வந்துடலாம். இது வேண்டி எடுத்துருக்கீங்க. அதில் வாங்கி அப்படியே பின்னாடி 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 மோகி எங்க? ஐயோ மோகிய காணோம். ஹாய். டிஃபன் முடிஞ்சிருச்சு. லைக் பண்ணுங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.